அம்மா வெளியே வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கு. செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச்? உனக்கு தெரியாதா? அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. சிக்கனா? சூப்பர். அருண் வேற வீட்ல இருக்காங்கல்ல, அதனால சைனீஸ் கார்லிக் சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு சைனீஸ் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து அப்புவுக்கும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சாச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ இதில் என்னென்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன் கார்ன்ஃப்ளவர். நமக்கு தேவைன்னா இன்னும் கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது வேணாலும் பார்த்து போட்டு ஒரு எக்கு இதில் உடைச்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மேரினேட் பண்ணி வைக்கும்போது நல்லா மசாலாஸ்லாம் நல்லா போய் சூப்பராக ஆமாம், இது எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா இறங்கி ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நம்ம இதை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்கிறோம். முட்டை வந்து இது எல்லாத்தையும் நல்லா இது கூட சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும் முட்டை சேர்க்கும் போது. ஓகே. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் கட் பண்ணிடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். இஞ்சி இவ்வளோ எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் இருக்கும். இதையும் நம்ம எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். இது எல்லாத்தையுமே இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. முதல்ல சிக்கனை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். அதை அடுப்பில் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாலாம் வந்து படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறாங்கல்ல சில பேர்லாம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து என்னைக்காவது நம்ம ஒரு டிகிரி படிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? ஆரம்பத்துல தோணியிருக்கு அந்த மாதிரி. ஆனா இப்ப யோசிக்கும் போது படிப்பு முக்கியம்தான். ஆனா அதை விட நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்தாலே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியுங்கிறதுதான் இப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரிதான் தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால அவங்க நல்லா படிப்பாங்க. அப்படி படிச்சுட்டே இருக்கிறதுனால நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். ஆனா அது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுலயே அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதுனால. சில பேருக்கு பாத்தீங்கன்னா படிக்க பிடிக்கும், இருந்தாலும் ரொம்ப
ஹை லெவல்ல படிக்கணும், ஸ்கோர் பண்ணணும்னு அவங்கள நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல தான் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல மியூசிக்லயோ ஏதோ ஒண்ணுல அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும். ஆனா அதை மத்த அவங்க பேரண்ட்ஸோ இல்ல அவங்களோ அதை கண்டுக்காம இதுதான் நம்ம சைன் பண்ண முடியும்னு நினைக்காம கூட அவங்க பாதியில விட சான்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி திறமைகள் தான் நிறைய பேர் சாதிக்கிறாங்க. அதனால அதுவும் முக்கியம் தானே. கரெக்ட் தான். ஆமாமா, கரெக்ட் தான். இப்ப சின்ன வயசுல இருந்து கூட நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், அப்பதான் நம்மளோட கெரியர், அந்த மாதிரி மட்டுமே ஃபோக்கஸ்ல இருந்துட்டேன். அதை தாண்டி வந்து எனக்கு என்ன திறமை இருக்கு, வேற எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கூட நான் யோசிச்சது இல்ல, தெரியல. அதுதான் முக்கியமான விஷயம். ஆமா ஹரி, எங்களுக்கும் கூட அது தெரியாம போச்சு. படிப்பையும் தாண்டி குழந்தைங்களுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டிஸும் தேவைங்கிறது எங்களுக்குமே அப்ப தெரியல. இல்லைன்னா நான் கூட ஏதாவது உன்னை எதுலயாவது சேர்த்து விடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பரவாயில்ல ஹரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்படி நினைக்காத. நமக்கு பிடிச்ச விஷயத்த எந்த வயசுலயும் நம்ம கத்துக்கலாம். இப்ப நானே பாத்தியா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் நல்லா தைக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நான் தைக்கிறேன். வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப தன்னம்பிக்கையாவும் இருக்கு. அதனால எதுவுமே லேட் இல்ல. எனக்கு பிடிச்ச விஷயத்த இப்ப கூட இன்னைக்கு கூட நீ ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால எந்த தப்புமே இல்லை, சரியா? அதுவும் நம்மள மாதிரி லேடிஸ் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு திறமையோட தான் நம்ம இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இந்த சமையல் வேலையோட நின்றாம இன்னும் நம்ம எதுக்குள்ள சாதிக்க முடியுமோ கண்டிப்பா நம்ம செய்யணும். கண்டிப்பாமா. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சைனீஸ் கார்லிக் சிக்கன் அப்படிங்கறதுனால தான் நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கோம், இஞ்சியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ இதை வந்து அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே தான் நம்ம செய்யறோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதுக்குள்ள சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இது கூட சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது ரெண்டும் சேர்த்தாச்சு. கொஞ்சமா வினிகர் சேர்த்துக்கலாம். கடைசியா 1 டீஸ்பூன் அளவு பெப்பரும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு தண்ணியில கரைச்சி வச்சிருக்கோம், அதையும் அது கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கலந்து லேசா ஒரு கொதி வரட்டும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் இந்த டைம்ல நம்ம சேர்த்துடலாம். மசாலா நல்லா கொதிச்சு வருது. நம்ம இந்த சிக்கனை இதுக்குள்ள சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதோட இந்த மசாலால சிக்கன் நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைனீஸ் கார்லிக் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால நான் கடைசியா மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண மல்லி இலைய மேல தூவிட்டேன். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு சப்பாத்தியும் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. அது கூட இந்த சிக்கனை வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
டேஸ்ட் பார்க்கறதுக்காக அப்பாவும் வந்தாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இதை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க பேசின விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.